வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஹோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 12/7/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:45 மணி தொடக்கம் 8:45 மணி வரை, பின் மாலை 3:15 தொடக்கம் 4:15 வரை. அடுத்த இன்றைய நாளைக்குரிய ராகு காலமாக இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை. மகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:59 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 9:18 வரை திரையோதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 7:01 வரை ரோகிணி நட்சத்திரமும் பின்பு மிருகசீற்ற நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம் நட்சத்திரங்களாக இன்று காலை 7:01 வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு விசாக நட்சத்திரமும் நிலவுகிறது. சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. இனவினர்களை இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அதன் அடிப்படையில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாளிற்குரிய நற்சந்தனை பகுதி. திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோயே தொடரினு மூன கடல் தொழு தெழுவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 28ஆம் நாள் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு இறையருளும் குருவருளும் பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவருடைய அன்பும் ஆசியும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள். இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு என்பது நம்முடைய உடல் ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களையும் விளக்கக்கூடியது. அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகிவிடும், எலும்பு சம்பந்தமான நோய்கள் விலகிவிடும், இரத்த சம்பந்தமான நோய்கள் அகன்றுவிடும். இதெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வார்கள். அவ்வாறு செய்வதற்கு சிறந்த நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை.
இன்றைய தினம் பல்வேறு சிவன் ஆலயங்களிலே, ஏனைய ஆலயங்களிலே சிவலிங்க பெருமான் இருந்தாலும் நந்தியம்பெருமான் இருந்தாலும் இந்த பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள் நடைபெறும். இந்த பிரதோஷ காலத்திலே அங்கே நடைபெறுகின்ற பூஜைகள் நந்தியம்பெருமானத்திலே இருந்து சிறப்பான தீபாராதனைகள், நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பிரதோஷ உற்சவம் நடைபெறும். பொதுவாக அன்றைய தினத்திலே நாம் அந்த பிரதட்சணம் செய்கின்ற பொழுது நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து பலமாக வந்து கோமுகை வரையிலே வந்து மீண்டும் இடமாக நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் பலமாக, இவ்வாறு 3 முறை பலமாகவும் இடமாகவும் பிரதட்சணம் பண்ணுகின்ற ஒரு சிறப்பு இந்த சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற பெயரோடு விளங்குகின்ற இந்த பிரதோஷ காலத்திலே அந்த வழிபாடுகள் நடைபெறும். அவ்வாறு அங்கே பொதுவாக நந்தியம்பெருமான் சதா இறைவனை பார்த்து கொண்டிருப்பார். அவருடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற காலம் இந்த பிரதோஷ காலம் என்கின்ற வகையிலே அங்கே நந்தியம்பெருமானத்திலே விசேஷமான பூஜை நடைபெற்று இந்த பிரதோஷ மூர்த்தி வலம் பெறுவார். அவ்வாறு வலம் பெறுகின்ற பொழுது பிரதோஷ காலத்திலே 3 முறை வலம் பெறுகின்ற ஆலயங்களும் ஒரு சில இருக்கின்றன, 1 முறை வலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு வலம் பெறுகின்ற பொழுது 3 முறை வலம் பெறுகின்ற ஆலயம் என்றால், முதல் வலம் பெறுகின்ற பொழுது வேத பாராயணங்கள், ருத்ர பாராயணங்களோடு சுவாமி வலம் பெறுவார். 2வது முறை தேவார திருவாசகங்கள் சிவபுராணம் ஓதிய வண்ணம் வலம் பெறுவார். 3வது பிரதட்சணம் மங்கள வாத்தியங்களாகிய தவில், நாதஸ்வரம், சங்கு, செகண்டி போன்ற வாத்தியங்களோடு வலம் பெறுகின்றது உண்டு. 1 முறை வலம் பெறுகின்ற பொழுது இவையெல்லாம் சிறப்பாக அங்கே அடியவர்கள் பின்னே சென்று அடியளந்து சென்று இறைவனை பிரார்த்தனை செய்த வண்ணமாக இந்த பிரதோஷ காலத்திலே பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சகலவிதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த பிரதோஷ காலத்திலே நாமும் சிவனாலயங்களிலே சென்று அங்கே செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு நாம் போகக்கூடாது. அபிஷேகத்துக்கு பால் கொண்டே கொடுக்கலாம், அர்ச்சனைக்கு வில்வம் கொண்டு போய் கொடுக்கலாம். எதுவெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை கொண்டு, எதுவுமே முடியவில்லையா, நல்ல மனதோடு நாம் சென்று அந்த பிரார்த்தனை செய்தாலே இறையருள் பூர்ணமாக கிடைக்கும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் விளங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் இந்நிகழ்வினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அலைச்சல் நிலைகள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் நிதானம் தேவை. மிதுனராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் அமையும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே
அலைச்சல்கள் இருக்கும், மந்தங்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3-4, சுவாதி, விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல சிறப்புகள் உண்டு. தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல சிறப்புகள் உண்டு. மகர ராசி உத்திராடம் 2-3-4, திருவோணம், அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3-4, சதயம், பூரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இருவர்கள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று அலைச்சல்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. பொதுவாகவே இயல்பாகவே ஒரு இல்லத்திலே நாங்கள் ஒரு வீட்டு தலைவனாக இருக்கின்றவர்களும் சரி, இல்லை அந்த இல்லத்திலே ஒரு விடயத்தை செய்கின்றவர்களும் சரி, தொழில் விஷயத்திலேயும் ஒரு விடயத்தை செய்கின்றவரும் சரி, தன்னுடைய போக்கு சரியான போக்காகத்தான் இருக்கின்றது என்ற ஒரே நிலைப்பாட்டிலே சென்று கொண்டிருந்தார் என்றால் அது அவருக்கு பிரச்சனைக்குரியது. எல்லா விடயங்களையும் அலசி ஆராய்கின்ற தன்மைகளை நாங்கள் முதலில் எடுக்க வேண்டும். நாங்கள் செய்வது சரியா என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும். மற்றவர்களுடைய விமர்சனங்களை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எங்களை தாக்குகின்ற விமர்சனமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு நல்லதை கூறி வாழ்த்துகின்ற விமர்சனமாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் நாங்கள் ஒரே சீராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவருடைய விமர்சனம் எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் அதிலேயும் ஒரு நியாயபூர்வமான கருத்து இருந்தால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாங்கள் கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு வந்தால்தான் எங்களுடைய சிறப்பும் மேன்மையும் நன்மையும் எங்களுக்கு மேன்மையை தரும். அதனுடைய அனுகூலங்கள் எங்களுக்கு பெரும் வெற்றிகளை தரும். அந்த வெற்றியின் மூலமாக அது எங்களுக்கு நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். எனவே அந்த எண்ணம் என்பது சீரானதாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்கிறது மட்டும்தான் சரியானது என்று நாங்கள் எண்ணம் கொண்டோமானால் அது எங்களுக்கு பல வகையிலும் துன்பத்தை கொடுத்துவிடும், பல வகையிலும் சிரமங்களை கொடுத்துவிடும், பல வகையிலும் கரைச்சல்களை கொடுத்துவிடும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் மூலமாக எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்றனவா, அனுகூலங்கள் கிடைக்கின்றனவா என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு நல்ல மேன்மையை கொடுத்துவிடும், நல்ல அனுகூலத்தை கொடுத்துவிடும். எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அது நமக்கு வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கும். எனவே இந்த விடயங்களை ஆய்வு செய்வதும் ஆராய்ந்து செயல்படுவதும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. நாங்கள் செய்கின்றது சரி என்று நாங்கள் நினைத்தால் அதிலேயும் சில தவறுகள் இருக்கக்கூடும். பலருடைய 2, 3, 4, 5 என்று பலருடைய விமர்சனங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தவறு சுட்டிக்காட்டப்படும். அதை உடனடியாக எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது. நான் செய்து சரிதானே என்று எண்ணுகின்ற எண்ணம் கூட எங்களுக்குள்ளே இருக்கும். இல்லை, எப்பொழுதுமே விமர்சனங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவர் சொன்னது சரியா, இது நமக்கு ஏற்புடையதா, நான் செய்திருக்க தவறா என்று பல விடயங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை தான் எங்களை மேன்மைப்படுத்தும், அந்த நடைமுறை தான் எங்களை நல்வழிப்படுத்தும். எனவே ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் எங்களை சரியாக சீர்தூக்கி பார்த்து செயல்பட்டால் அந்த செயல்பாட்டின் மூலமாக நாங்கள் அனுகூலங்கள் பலவற்றையும் பெறக்கூடியதாக இருக்கும், வெற்றிகள் பலவற்றையும் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் எங்களுடைய மனங்களிலே நாங்கள் செய்கின்றது சரி என்று நினைக்கின்ற எண்ணங்களை முதலிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். எங்களை பற்றிய விமர்சனங்களை சரியாக நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தவறுகள் இருந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும். மனிதனுடைய இயல்பே அதுதான். எல்லா மனிதர்களுமே முற்றுமுழுதாக 100% சரியாக செயல்பட முடியாது. அவர்களுடைய செயல்களிலும் தவறுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும். எனவே அதை இன்னொருவர் சுட்டி காட்டுகின்ற பொழுதுதான்
அதை நாங்கள் சரியாக எடுத்துக்கொள்ள முடியும், அதை நேர்மையாக எடுத்துக்கொள்ள முடியும், அதன்படி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளவும் முடியும். எனவே விமர்சனங்கள் எங்களை உண்மையிலேயே பூரணப்படுத்துகின்றன, எங்களை நல்வழிப்படுத்த அவை எங்களுக்கு ஏதுவாக அமைகின்றது. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதை கொண்டு செயல்பட வேண்டும் என்பது மனிதருடைய தலையாய கடமையாக அமைகின்றது. நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளினுடைய பொருளாக தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையாய பண்பாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இக்குறளினுடைய பொருளாக தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலத்தை போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.